சிலை கடத்தல் பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள சிபிஐ முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி முறையீடு செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளது. சிலை கடத்தல் பிரிவின் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு சிலை கடத்தல் குற்றவாளிகளுடன் தொடர்பு உள்ளதால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனை விசாரித்த நீதிபதி பொன் மாணிக்கவேல் மீதான புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்தது. இந்நிலையில் சிபிஐ நடத்திய விசாரணை அறிக்கையின் நகலை தனக்கு வழங்கக் கோரி பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே. சீனிவாசன் விசாரணையின் போது பொன் மாணிக்கவேல் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிலை கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுபாஷ் கபூர் என்பவரை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்பட்டதாலேயே பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்ஜாமீனுக்கான நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி பொன் மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுவதாகவும், எனவே முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் சிபிஐ தரப்பில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பொன் மாணிக்கவேல் கேட்கும் விசாரணை அறிக்கையை வழங்க முடியாது என்றும், அதனால் விசாரணையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் வழக்கறிஞர் கே. சீனிவாசன் தெரிவித்தார். வழக்கின் ஆவணங்களை நீதிபதியிடம் சிபிஐ வழங்கியதை அடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.